ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்ம பல்லவனை தேத்தி கொண்டு வரதுக்காக போட்ட அந்த டூர் பிளான் முழுக்க முழுக்க நம்ம சோழன் நிலாவை தேத்தி கொண்டு வர பிளானாக மாறிடுச்சு. போகிற இடத்துல எல்லாம் நம்ம நிலாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம சோழன். எப்படியாவது அவங்க கிட்ட காதல் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லியே இதெல்லாமே பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது நம்ம சேரனுக்கும் தெரியுது, பாண்டியன் பல்லவன் இவங்களுக்குமே தெரியுது. அண்ணே, நீ இப்படியெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்குமான்னு கொஞ்சம் ஓரளவு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் நம்ம நிலா போட்டிங் போகணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க துணைக்கி கூப்பிட்டது என்னவோ பல்லவனை தான். பல்லவனை உருட்டி மிரட்டி நம்ம சோழன் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுதாங்க. சோழனை பார்த்ததுமே இவங்க ஏன் நம்ம கூட வராங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் தான் நிலாவுக்கு இருக்குது. இருந்தாலும் சரின்னு சொல்லி 2 பேருமே ஜோடியாக போகிறாங்க. இதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கே நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து சந்தோஷம்தான் படுறாங்க. சரி, அவனாவது நல்லா இருந்துட்டு போட்டோம், நிலாவும் சோழனும் சேர்ந்தா கூட எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிட்டு இவங்க 3 பேருமே தனியாக ஒரு போட்டிங் போகிறாங்க. இவங்க எல்லாருமே போட்டிங் முடிஞ்சு கரை ஏறும்போது அங்கே நம்ம நிலாவோட அண்ணன் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு மனசே கேட்கல. இருந்தாலுமே ஒரு ஓரமாக நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு அவங்க தவறி விழுந்துட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சோழன் போய் காப்பாற்றுறாங்க. சோழன் சொல்கிறாங்க, இது உங்கள் அண்ணன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க தான். சரி, மெயினாக உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், இங்கே உள்ளே மெடிக்கல் சென்டர் இருக்குது, அது போதும்னு சொல்லி காப்பாற்றி விடுறாங்க. அப்படி இவங்க வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நிலாவோட அண்ணன் வந்து கேட்குறாங்க, ஏன் பொண்ணை நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு போனீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தானே நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய நீ எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லி சோழனை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலாவையுமே ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. நிலா அதுக்கு தயவு செஞ்சு எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே வராங்க. இந்தாள் யார், இவர் ஏன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் தான் நம்ம நிலா சொல்கிறாங்க, இதுதான் என் அண்ணன், இனிய ரொம்பவே டார்ச்சர் பண்ணவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், டேய் நீ தயவு செஞ்சு நிலாட்ட இருந்து விலகி நில்லு, எதாக இருந்தாலும் வார்த்தையில் அமைதியாக பேசி தான் முடிவெடுக்கணும், ஆத்திரப்பட்டா அது நல்லதாக இருக்காது. எப்பா நிலா, நீங்கள் எல்லாருமே ரூமுக்கு போங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலாவை அனுப்புகிறாங்க. உன்கிட்ட நான் என்ன பேசணும், நீ என்ன என்கிட்ட பேசணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் குழந்தைய கொடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். உடனே அவங்க அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்க எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாருமே சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நிலா, பாண்டியன், பல்லவனுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. பல்லவன் டான்ஸ் ஆடுறத நம்ம நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியாமல் நிலாவோட குடும்பத்தார் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லியே நினைக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பல்லவன் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவோட அண்ணன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பாட்டை மாற்றி போடுறது, அவங்கள கீழே விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சோழனால் ஓரளவுக்கு மேலே பொறுக்க முடியலை. அவங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வந்தீங்களா உங்கள் வேலையை பார்த்தீங்களா, போய்கிட்டே இருங்க, ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க, நானும் அமைதியாக போகணுன்னு தான் நினைக்கிறேன், அமைதியாக இருக்க விட மாட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே நிலாவோட அண்ணனுக்கு பொறுமை தாங்கலை. அதே மாதிரி தான் நிலாவோட குடும்பத்துலேயும் எப்படியாவது இவங்களை கஷ்டப்படுத்தி ஆகணும்னு சொல்லி நம்ம நிலாவை அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்படி 4 ஆம்பளைங்க கூட வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டதுமே நிலா ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. இவங்க 4 பேருமே நம்ம நிலாவை எவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலாவை அவங்க அம்மா அப்பா பேசுகிறத எப்படி நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் பதிலுக்கு பேச போகிறாங்க. அதுக்கு நிலா, இல்லை வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியுமே நம்ம நிலாவோட அண்ணன் பிரச்சனை தான் பண்ண போகிறாங்கன்னு தோணுது.